إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. عن ابن عباس رضي الله تعالى عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவி இருக்கின்றார், அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனிடத்திலே மிக சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமரச் செய்திருக்கின்றான். இன்றைய குத்பாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை மறுமை வாழ்வுக்கு சம்பாதிப்பதற்காக தந்திருக்கின்றார். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், கவலைகள், துக்கங்கள், லாபங்கள், நஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமானது கிடையாது. இவை அனைத்தும் தற்காலிகமானது. உலகம் எப்படி இந்த உலகம் துன்யா எங்களுக்கு தற்காலிகமோ அதே போன்றுதான் அதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களும்
கவலைகளும் லாபங்களும் நஷ்டங்களும் அந்த வாழ்க்கையே எங்களுக்கு தற்காலிகமான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அது மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகத்திலே அல்லாஹ் சொத்து செல்வங்களை, பதவிகளை, இவற்றை எங்களுக்கு தந்திருப்பது நாளை நிரந்தரமான வாழ்க்கையை நாம் அவற்றினூடாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது இல்லாமல் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை மறந்து இந்த உலகத்திலே நாம் இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மௌத்தோடு தான் அந்த நிரந்தரமான வாழ்க்கை, ஆலமுல் பர்ஸக், அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பமாகிறது. ஆனால் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், அதனுடைய இன்பங்கள், அதனுடைய சுவண்டிகளை பார்த்து நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய வருமானங்களை வைத்து வீணாக நாம் செலவு செய்து கொண்டிருப்பதோடு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களிலே நாம் சில போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவற்றை விட்டு எங்களை பாதுகாப்பானார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். என்னுடைய குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உத்தியோகம், பதவி, இவற்றிலே நாம் ஒரு திருப்தி அடைய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய தொழிற்சாலை, என்னுடைய வருமான வழிகள் இது பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். எனக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் அது நிரந்தரமான மௌத்து வரைக்கும் அந்த ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதுவெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதனை நாம் எதிர்பார்க்கக்கூடிய நாம் அதற்கு இஸ்லாம் எந்த வழிகளை எங்களுக்கு காட்டி இருக்கின்றதோ அப்படியான வழிகளை நாம் சில போது செய்ய தவறிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய ஆரோக்கியத்திலே பரக்கத் வர வேண்டுமா? என்னுடைய வருமானத்திலே பரக்கத் வர வேண்டுமா? என்னுடைய ஆயுளிலே பரக்கத் வர வேண்டுமா? இதற்கு இஸ்லாம் நல்ல வழிமுறைகளை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இயந்திர உலகத்திலே நாம் அதிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹு தஆலாவுடைய போதனைகளை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் கவலையை விட்டும் தூரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். பரக்கத்தை விரும்புகின்றோம். இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது வழி, வாழ்நாளிலே, ஆரோக்கியத்திலே, வருமானத்திலே, வியாபாரத்திலே பரக்கத் வேண்டும் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முதலாவது வழி அதுதான் அல்லாஹ்வை இந்த உலகத்திலே நாம் அஞ்சி நடக்க வேண்டும். தக்வாவை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த தக்வாவை கடைபிடிக்குமாறு ஹதீப் அவர்கள் வசியத் செய்வார்கள். இந்த தக்வாவை எப்போது நாம் கடைபிடிக்கின்றோமோ எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை எங்களால் காண முடியும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், இந்த தக்வாவை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் பரக்கத்தை அருளுகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். தக்வா என்பது அது ஒவ்வொரு இபாதத்திலும் இருக்கக்கூடிய விடயம், ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலிலும் இருக்கக்கூடிய விடயம். ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் அந்த தக்வா அது கடைபிடிக்கப்பட வேண்டும். தக்வா என்பது அது அரபு வார்த்தை. அதனுடைய தமிழ் அர்த்தம் அல்லாஹ்வை பயப்படுவது, அஞ்சுவது. இதுதான் தமிழ் அர்த்தம். இந்த அல்லாஹ்வை பயப்படுவது அல்லது அஞ்சுவது என்பது உலமாக்கள் இதற்கு வரைவிலக்கணம் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏவல்களை நாம் எடுத்து நடப்பதும் அவனுடைய
அவன் தடுத்து வைத்திருக்கக்கூடியவற்றை நாம் தவிர்த்து நடப்பதும், இதுதான் உண்மையான தக்குவா. இது எங்களுடைய எல்லா காரியத்திலும் வரும். தொழுகை அதிலும் தக்குவா இருக்கின்றது, நோன்பிலும் தக்குவா இருக்கின்றது, ஜகாத், ஹஜ், இது இபாதத்துக்கள், இவற்றிலும் தக்குவா இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், பண்பாடுகள், இவற்றிலும் தக்குவா. உறவினரோடு நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, அந்த ஏவல்களும் விலக்கல்களும் தக்குவா. என்னுடைய சகோதரனோடு நான் 3 நாளைக்கு மேல் பேசாமல் வெறுத்திருக்க கூடாது என்பதும் தக்குவா. என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக நான் கதைக்க வேண்டும், இன்னொரு சகோதரனோடு நான் புன்முறுவல் பூத்து அவருடன் முகமலர்ச்சியோடு நான் பேச வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையா, அன்பு நபி அவர்களுடைய வழிகாட்டலா? அதுதான் தக்குவா. இது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். என்னுடைய கடைக்கு ஒருவர் ஒரு பொருளை வாங்க வருகின்றார் என்றால், அந்த அளவு நிறுவையிலே நான் மோசடி செய்யாமல், எனக்கு எவ்வளவு நான் பெறுமதி எடுக்கின்றேனோ அதை கேட்டால் போல் அந்த பொருளை அவருக்கு நான் கொடுத்து அனுப்புவது, மோசடி செய்யாமல் இருப்பது, ஏமாற்றாமல் இருப்பது, குறைகளை மறைத்து வியாபாரம் செய்யாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்வது, இதுதான் உண்மையான தக்குவா. இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எப்போது கடைபிடிப்போமோ அல்லாஹு தஆலா எங்களுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். பரக்கத் என்பது என்னுடைய வருமானம், உதாரணமாக வருமானத்திலே பரக்கத் என்பது, நான் அந்த வருமானத்தை பார்த்து இது எனக்கு போதாது என்று நான் நினைக்கவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். குறைந்த வருமானமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா அதிலே பரக்கத்தை வைத்திருப்பார் தக்வாவின் மூலமாக. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமன் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள் ஆமனு, ஈமான் கொண்டு முஸ்லிமாக இருந்து, முஃமினாக இருந்து, வத்தகௌ, அவர்கள் தக்வாவுடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய பரக்கத்துக்களை அல்லாஹு தஆலா நாம் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வே பரக்கத்தை திறந்து தருகின்றான் என்றால் வேறு யாராலும் அதனை நிறுத்த முடியாது. இது எதனால்? இது தக்வாவால் தான் அந்த பரக்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகின்றது. முதலாவது அந்த தக்வாவை நாம் கடைபிடிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே. இரண்டாவது விடயம் மிக முக்கியமானது, அதுதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் தொடராக நாம் செய்து வருவது. ஒரு நாளில் நான் பாவம் செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், அல்லாஹுக்கு மாற்றம் செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடராக இருக்க வேண்டும். இது பரக்கத்துக்குரிய இரண்டாவது வழியாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. மிக தெளிவாக அல் குர்ஆன் இதனை எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்திலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகின்றது. விளைச்சல் நிலங்களிலே, விவசாயத்திலே அவர்கள் அறுவடையை காணவில்லை, அறுவடை செய்யவில்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, அவர்களுக்கு தண்ணீருடைய பஞ்சம் ஏற்படுகின்றது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்ன விடயத்தை அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாதி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது, எங்களுடைய வருமானத்திலே பரக்கத் வேண்டுமா, பொருளாதார நெருக்கடியில் இருந்து நான் விடுபட வேண்டுமா, எத்தனையோ கோடிகளை நான் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கின்றேன்,
அதனுடைய ப்ராஃபிட்டை நான் காணவில்லையா? எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றதா? அல் குர்ஆன் சொல்கின்றது, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு தேடுவது. இதை ஒரு அடியான் செய்வானாக இருந்தால் அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். எங்களுடைய பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்படுவது கிடையாது. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எப்படி மன்னிப்பான் என்றால் அவன் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரியவன். கஃபார், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா. உங்களுக்கு தண்ணீருடைய பஞ்சம் இருக்கின்றதா? குடிப்பதற்கு, உங்களுடைய கால்நடைகளுக்கு அல்லது விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று பஞ்சத்தோடு இருக்கின்றீர்களா? இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களுக்கு அதற்கான தண்ணீரை அல்லாஹ் தஆலா மழையாக பொழிய செய்வார். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன். இந்த அல் குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கின்றது? பிஅம்வாலி வபனீன். அம்வால் என்றால் நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்து செல்வங்கள். அது அசையக்கூடிய சொத்தாக இருக்கலாம், அசையாத சொத்தாக இருக்கலாம். வாகனங்கள், வீடுகள், பணம், இவை அனைத்தையும் அந்த அம்வால் என்று சொல்லக்கூடியது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியா? இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். யும்திதுக்கும் அமத்தக்கும் பில் அம்வால். யும்திதுக்கும் என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். பி அம்வாலி வபனீன். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வபனீன். வபனீன் என்றால் பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவார். திருமணம் முடித்து எத்தனையோ பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் கவலைப்பட்டு சிரமப்பட்டு கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இஸ்லாம் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வழி இஸ்திக்ஃபார். பிள்ளைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவார். பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவார். வருமானங்களிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவார். பரக்கத் என்பது வெறுமனே வருமானத்தில் மாத்திரம் கிடையாது, அனைத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தும். போதும் என்ற அந்த மனம், போதும் என்ற அந்த ஆத்மாவை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொண்டு வருவான். இப்படியான தக்வா, இஸ்திக்ஃபார், தௌபா. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார், இமாம் அவர்களே, எங்களுக்கு ஜதுபா, ஜதுபா என்றால் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது, ஊரிலே பஞ்சம், இதற்கு துஆ செய்யுங்கள், அந்த பஞ்சம் அப்படி இல்லா போகணும். இமாம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இரண்டாவது ஒரு மனிதர் வருகின்றார், வந்து கேட்கின்றார், ஃபக்ர், இமாம் அவர்களே, எங்களுக்கு வறுமை ஏற்பட்டு இருக்கின்றது, வறுமை, இந்த வறுமை நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மூன்றாவது ஒரு மனிதர் வருகின்றார், அவர் சொல்கின்றார், இமாம் அவர்களே, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, எனக்கு குழந்தை அல்லாஹ் தர வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று. இமாம் சொல்கின்றார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நாலாவது ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், என்னுடைய புஸ்தான், என்னுடைய தோட்டம், இதுல தண்ணீர் இல்ல, அறுவடை இல்ல, மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், துஆ செய்யுங்க என்று இமாம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் சொல்கின்றார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய ஒரு மாணவர் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அவர்கள் 4 கேள்வி, வித்தியாசமான 4 கேள்வி, 4 பேர் வந்து கேட்டார்கள், ஆனால் நீங்கள் 4 பேருக்கும் ஒரே வார்த்தையை சொல்கின்றீர்கள், ஒரே பதில். இமாம் அவர்கள் சொன்னார்கள், அது எதுவும் என்னிடத்திலிருந்து நான் சொல்லவில்லை, இது அல் குர்ஆன், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம், அதுதான் அந்த ஆயத். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன். இந்த ஆயத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது, எல்லாவற்றிற்கும் இந்த இஸ்திக்ஃபாரிலே அல்லாஹ் தஆலா விமோசனத்தை வைத்திருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு பெரிய நேரம் எடுப்பது கிடையாது. அன்றாடம் நாம் பாவம் செய்திருப்போம், செய்யாமல் இருப்போம், ஆனால் இந்த இஸ்திக்ஃபாரை கடைபிடிக்க வேண்டும்.
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்பு நபி அவர்கள் கூட என்ன செய்வார்கள்? ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லது 70 தடவை என்ற ரிவாயத்துக்கள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இக்ஃபிர்லி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுதான் இஸ்திக்பார். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ், நீதான் மன்னிக்கக்கூடிய ரப்பு யா அல்லாஹ், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். இப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்பார் செய்வதற்கின்றதே, இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இஸ்திக்பாரை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் அல்லாஹ் தஆலா 3 பிரயோஜனங்களை கொடுக்கின்றார். எதனால? இந்த இஸ்திக்பாரால் மன் லஜிமல் இஸ்திக்பார் ஜஅல அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. அல்லாஹ் தஆலா எல்லா கவலையிலிருந்தும் என்ன செய்வான்? நீக்குவான். எந்த கவலையும் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தருவான். இன்று நாம் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், எல்லாரும் கவலையோட தான் நிற்கிறோம். யாரை போய் தட்டி கேட்டாலும் ஏதாவது ஒரு கவலையில தான் நிற்பார், அல்லது ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறல என்ற ஒரு யோசனையில தான் யாரும் நிற்பாங்க. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், வேற கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அல்லது அவர் முன்னோக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கவலையில இருப்பாராக இருந்தால் அவர் அமைதியாக இருந்து ஒரு இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அந்த மனிதன் சொல்வானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஜஅல அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. இது வெறுமனே ஏண்ட வார்த்தை கிடையாது. இது அல்லாஹ் தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்ட வார்த்தை. நபி அவர்களுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது. இன்று நாம் உள்ளத்தினுடைய கவலைக்கு எப்படி நாம் உடம்புக்கு வைத்தியம் செய்கின்றோமோ இதே போன்று உள்ளத்தினுடைய வைத்தியத்தை மறந்து விட்டோம். சில போது நாம் என்ன செய்கின்றோம்? உளவியலாளர்களிடத்திலே, கவுன்சிலர்ஸ் இடத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? நான் இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு இப்படி இப்படி நடக்கின்றது என்று நாம் போய் முறைப்பாடு செய்கின்றோம். இஸ்லாம் அந்த உள்ளத்துக்கான ஆரோக்கியத்தை, வைத்தியத்தை, சிகிச்சையை எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது. அதுதான் இஸ்திக்பார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இத சொன்னா எங்கட கவலை போயிடும். அல்லாஹ் தஆலா கவலைகளை இல்லாமல் ஆக்குவார். இரண்டாவது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜஅல அல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீக்கின் மக்ரஜா. தீக் என்று சொன்னால் நெருக்கடி, எல்லாத்திலும் நெருக்கடி. அதே மாதிரி எல்லா காரியமும் நெருக்கடினால் எல்லா காரியத்திலையும் எதிர நாம் நெருக்கடியை முன்னோக்குகின்றோமோ அல்லாஹு தஆலா இந்த இஸ்திக்பாரின் மூலமாக அந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாசலை திறந்து தருவார். அந்த வாசல் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான்? திறந்து தருவார். எதனால? இந்த இஸ்திக்பாரால் அல்லாஹ் தஆலா திறந்து தருவார். மூன்றாவது சொன்னார்கள், வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். சுப்ஹானல்லாஹ், வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்வான்? உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான். நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான். சந்தேகம் இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மமாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய இஸ்திக்பாராக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் அண்மையிலே பார்க்கும் அதிகமான எக்ஸிடென்ட்ஸ் நடக்கின்றன. அதிகமானவர்கள் அந்த திடீர் அந்த விபத்துக்களால் வஃபாத்தாகின்றார்கள், மரணிக்கின்றார்கள். இவற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் நம்முடைய இஸ்திக்பாரை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இஸ்திக்பாரை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட்டை நாம் பார்த்தோம் சோசியல் மீடியாவில். அந்த வாகனம் சுக்குநூறு ஆகி இருக்கின்றது. ஆனால் அதில் இருந்தவரை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கின்றார். அதில் இருந்தவரை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கின்றார். அவருடைய இஸ்திக்பார், சதகாக்கள், தான தர்மங்கள், இது அல்லாஹ் தஆலா அவற்றிலிருந்து எங்களுக்கு நினையாத புறத்தில் இருந்து உதவியை தருவது என்பது அதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, இரண்டாவது எங்களுடைய வாழ்விலே பரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு மிக முக்கியமானது இஸ்திக்பாரும் தௌபாவும். மூன்றாவது ஒரு விடயம் இருக்கின்றது, அதுதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடியது, எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நாம் காலை நேரத்திலே மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நாம் காலை நேரத்திலே ஆரம்பிக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, வல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் பொழுதின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா எந்த விதமான பெருமதியற்ற பொருட்களிலும் சத்தியம் செய்ய மாட்டார். வஷம்சி வதுஹாஹா, அல்லாஹு தஆலா சூரியனின் மீது சத்தியம் செய்கின்றான், அவனிடத்திலே அது பெருமதியானது. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்கமா நகரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வல் மஸ்ஜிதுல் ஹராம், அதிலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான், அவனிடத்திலே பெருமதியானது. அதே போன்றுதான் ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. காலை பொழுது என்பது அது பரக்கத் பொருந்திய நேரம். அன்வர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் இந்த உம்மத்துக்கு, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய உம்மத்துக்கு காலை பொழுதிலே நீ பரக்கத் செய்வாயாக. பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரம் அது பரக்கத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய தேவைகளை காலை நேரத்திலே நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய விடயங்கள் அனைத்தையும் நாம் காலையிலே செய்யாமல் தாமதித்து தான் செய்கிறோம். ஒரு வேலைக்கு போவதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கடைகளை நாம் திறக்கப் போவதாக இருக்கலாம். ஆரம்ப காலத்திலே நாம் பார்த்தோம், எங்களுடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், அவர்கள் அதிகாலையிலே அவர்கள் கடைகளுக்கு போய்விடுவார்கள், அல்லது தேவைகளை நிறைவேற்ற போய்விடுவார்கள், வியாபாரத்துக்கு காலை நேரத்திலே போய்விடுவார்கள். ஆனால் நாங்கள் காலை நேரத்தில் எதிலே கழிக்கின்றோம்? எங்களுக்கு வேறு ஆய்வாளர்கள் இந்த காலை நேரத்தினுடைய பரக்கத்தை பற்றி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். The miracle of the morning, இந்த காலை நேரத்தினுடைய அதிசயம், 5 AM club என்றெல்லாம் புத்தகத்தை எழுதி எங்களுக்கு அவர்கள் அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய விடயங்களை சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் காலையிலே 5 மணிக்கு முன்னாடி எழும்பியிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், அல்லது 4 மணிக்கு முன்னால் எழும்ப வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதைத்தானே அல் குர்ஆன் சொல்லி இருக்கின்றது, வல் ஃபஜ்ர் பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா. அன்புக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்த நேரத்திலே, பூரிக லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் காலை நேரத்திலே பரக்கத் செய்திருக்கிறான் என்று சொன்ன நேரத்திலே ஸஹ்ர் இப்னு வதாஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு பக்கத்திலே இருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ்மேன். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வியாபார கோஷ்டிய, என்னுடைய வியாபாரத்துக்கு அனுப்புற ஆட்களை நான் காலை நேரத்தில் அனுப்பவான்னு கேட்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸஹ்ர் இப்னு வதாஅ அவருடைய அந்த வியாபார அந்த குரூப்பை வந்து என்ன செய்யறாரு, காலையில் அதிகாலையில் அவர் அனுப்புறார். ஹதீஸ்ல வருகிறது, ஃபஅஸ்ரா வகசுர மாலுஹு, எப்போது அவர் காலை நேரத்தில் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரோ அவருடைய ஃபஅஸ்ரா வகசுர மாலுஹு, அவருடைய ப்ராஃபிட் வந்து அன்றைய நாளில மிக அதிகமாக இருந்தது என்பதை அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விடயங்களிலேயும் காலை நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறது. அரபியை சொல்வார்கள், நௌமு சுபஹதி தம்னஉ ரிஸ்க், காலை நேரத்தில் யாரு தூங்குறாங்களோ அவர்களுடைய ரிஸ்க் வந்து தடுக்கப்படும் என்று சொல்றாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்தில் சொல்கின்றார்கள், இந்த காலை பொழுது என்பது ஒரு மனிதன் சூரியன், அதாவது ஒரு மனிதன் சுபஹை தொழுது விட்டால் ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை அந்த நேரம் இருக்கின்றதே, இந்த நேரத்திலே தூங்கக்கூடாது. இந்த நேரத்திலே எங்களுடைய ரிஸ்குகள் அளக்கப்படுகின்றன, பிரித்து கொடுக்கப்படுகின்றன. மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம் இந்த காலையுடைய நேரம் என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கின்றார்கள், சஹாபாக்கள் சிலர் போகின்றார்கள், அல்லது தாபியீன்கள் சிலர் போகின்றார்கள். போய் இவர்கள் வீட்டுக்கு முன்னால் இருந்து அனுமதி கேட்கின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், நாங்கள் வீட்டுக்குள்ளே வரவா என்றார்.
வீட்டுக்குள்ளே இருந்து அனுமதி கிடைக்கின்றது, ஆனால் சென்றவர்கள் வீட்டுக்குள்ளே போகின்றார்கள் இல்லை. இது ஃபஜ்ருக்கு பின்னால். திரும்பவும் வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். இவர்கள் கொஞ்சம் தாமதித்துத்தான் போகின்றார்கள். போனவுடன் கேட்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், ஏன் உங்களுக்கு அனுமதி கொடுத்தும் ஏன் வரவில்லை, தாமதமாக வருகின்றீர்கள் என்று கேட்டார்கள். இதற்கு சொன்னார்கள், நாங்கள் நினைத்தோம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சில நேரம் யாராவது தூங்கிக் கொண்டிருப்பார்களோ என்று நினைத்துத்தான் உடனடியாக வீட்டுக்குள்ளே வராமல் கொஞ்சம் தாமதித்து வந்தோம் என்று சென்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் நினைத்தீர்களா இந்த இப்னு மஸ்ஊதுடைய குடும்பம் சுபஹுக்கு பின்னால் தூங்கக்கூடிய குடும்பம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது நீங்கள் நினைத்தீர்களா நாங்கள் மறதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கேட்கின்றார்கள். அப்படி என்றால் காலை நேரத்தில் அவர்கள் தூங்கவில்லை, இபாதத்திலே யுஸப்பிஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை கொண்டு வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அவற்றிலே முதலாவது தக்வா, இரண்டாவது இஸ்திக்ஃபார் தௌபா, மூன்றாவது எங்களுடைய வேலைகளை அதிகாலையிலே காலை பொழுதிலே நாம் ஆரம்பிப்பது. 3 விடயங்களை மாத்திரம் சொல்லி இருக்கின்றேன். இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஹலாலான சம்பாத்தியம், உறவினர்களோடு நாம் சேர்ந்து நடப்பது, பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்வது, இது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. உலமாக்களிடத்திலே அந்த விடயங்களை நாம் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்விலே, ஆரோக்கியத்திலே, எங்களுடைய வருமானத்திலே, எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு பரக்கத்தையும் அருளையும் கொண்டு வந்து சேர்ப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக, எம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, அவர்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீக்கிவிடுவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கரத்துக்கு திருப்பி கொடுத்துடுவாயாக. அங்கு ஷஹீதாக்கப்படக்கூடியவர்களை கபூல் செய்வாயாக. யார் யார் சிறுவர்களையும் அந்த குழந்தைகளையும் பெண்களையும் நீ பாதுகாத்திடுவாயாக. யார் அவர்களுக்கு எதிராக போடப்படக்கூடிய அனைத்து திட்டங்களையும் தள்ளுபடியாக்கிடுவாயாக. அந்த மஸ்ஜிதுல் ஹராமை பாதுகாத்திடுவாயாக. நபிமார்கள் ரசூல்மார்கள் தங்கி தொழுத இடம் யா அல்லாஹ், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்ஜித் யா அல்லாஹ், அந்த மஸ்ஜிதை நீ பாதுகாத்திடுவாயாக. அந்த பலஸ்தீனத்தை நீ பாதுகாத்திடுவாயாக. பலஸ்தீன் மக்களை நீ பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் உண்ணுவதற்கு உணவில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள் யா அல்லாஹ், அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். எந்த நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ பாதுகாத்திடுவாயாக. அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கிடுவாயாக. அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை இல்லாமல் ஆக்கிடுவாயாக. அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்தியா அல்லாஹ், அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு கொடுத்தியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் அவர்களுக்கு திட்டம் தீட்டுகின்றார்களோ அவர்களுடைய திட்டத்தை அழித்திடுவாயாக. அவர்களுடைய ஆயுதங்களை அழித்திடுவாயாக. அவர்களுடைய பலங்களை இல்லாமல் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய பலங்களை அழித்திடுவாயாக. அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை போட்டுடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்களை நீ பாதுகாத்திடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை தந்திடுவாயாக. கடைசி நேரத்தை யா அல்லாஹ் சக்கராத்தை நீ லேசாக்கிடுவாயாக. திடீர் விபத்துக்களில் எங்களை பாதுகாத்திடுவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.